வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. ஸோ நீங்கள் 10th ஜியாகிரபி புக்கில் இருக்க தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் இம்பார்ட்டன்ட் வாட்டர் ஃபால்ஸ் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ தர்மபுரியில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 எண்ணம் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ தர்மபுரி ஒகேனக்கல், திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம் குற்றாலம், தேனி கும்பக்கரை சுருளி, நாமக்கல் ஆகாய கங்கை. சரியா? ஸோ இந்த சாப்பிட்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ். ஸோ இதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் எப்படி நடக்குங்க பாருங்க. ஸோ தர்மபுரியில ஓகே சொன்ன கல்யாணத்தை அப்ப தர்மபுரி ஓகே, அப்ப உங்க ஓகே வந்தா ஸோ ஓகே கல், ஸோ ஒகேனக்கல். சரியா? அப்ப தர்மபுரியில ஓகே சொன்ன கல்யாணத்தை திருநெல்வேலியில, சரியா, சோ திருநெல்வேலியில போய் என்ன பண்றாங்க, அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. சோ அதான் கல்யாணத்தை தீர்த்துக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். சோ கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்கதான் எப்படி சொல்றோம், கல்யாணத்தை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அதான் திருநெல்வேலின்னு கல்யாண தீர்த்தம் வந்துருச்சா. சோ தர்மபுரியில ஓகே சொன்ன கல்யாணத்தை திருநெல்வேலியில வச்சு அந்த கல்யாணத்தை தீர்த்துக்கிட்டாங்க. சோ அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, குற்றாலத்துல போய் குளிப்பாங்க. சோ திருநெல்வேலினாலே குற்றாலம் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ ஒரு கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஜாலியாக போய் குளிக்கிற இடம் தான் என்னது, ஒரு குற்றாலம். ஸோ அங்கே இருந்து குற்றாலத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, குளிச்சுட்டாங்க. ஸோ குளிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தேனிலவுக்கு போகிறாங்க. சரியா? ஸோ தேனிலவுக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னா கும்பக்கரை சுருளி. சரியா? கும்பக்கரை மற்றும் சுருளி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் தேனிலவுனா என்னது, தேனி கும்பக்கரை சுருளி. ஸோ தேனிலவுக்கு எங்கே போகிறாங்க, கும்பக்கரை சுருளிக்கு போகிறாங்க. அங்கே போன நம்ம மக்கள் கண்டிப்பா புதுமண ஜோடிகள் என்ன பண்ணுவாங்க, பாட்டு போடுவாங்க. அப்படிதானே? தேனியில போய் என்ன பண்றாங்க, ஆகாய கங்கை. ஸோ நம்ம மக்கள் அப்படிங்கிற முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ நம்ம மக்கள்னா இந்த கொரோனாவே கொல்லிமலைக்கு நம்ம படிச்சிருப்போம். சரியா? அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா நம் மக்கள் அப்படிங்கிறது நாமக்கல். சரியா? ஸோ நம்ம மக்கள் அப்படின்னால என்னது, நாமக்கல். நம்ம மக்கள் அங்க போய் என்ன பண்றாங்க, ஆகாய கங்கை அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ 4 டிஸ்ட்ரிக்ட் நம்ம அதோட வாட்டர் ஃபால்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் மட்டும்தான், ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும்தான். தர்மபுரியில ஓகே சொன்ன கல்யாணத்தை திருநெல்வேலியில கல்யாணத்தை தீர்த்துக்கிட்டாங்க. குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு தேனிலவுக்காக எங்க போறாங்க, கும்பக்கரை மற்றும் சுருளி போறாங்க. அங்க போன நம்ம மக்கள் ஆகாய கங்கை பாட்டு பாடுறாங்க. சரியா? அப்ப தர்மபுரி அப்படின்னா நம்ம வந்து ஒகேனக்கல். தர்மபுரியில் ஓகே சொன்ன கல்யாணத்தினா ஒகேனக்கல் ஞாபகம் வச்சுக்கலாம். திருநெல்வேலியில கல்யாணத்தை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம் குற்றாலத்துல போய் குளிச்சாங்க. சரியா? தேனிலவுக்கு கும்பக்கரை சுருளி, அப்ப தேனி கும்பக்கரை சுருளி. சரியா? அங்க போன நம்ம மக்கள் ஆகாய கங்கை அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. அப்ப நம்ம மக்கள் என்னது, நாமக்கல். சோ ஆகாய கங்கைங்கிறது நாமக்கல்ல இருக்கிற வாட்டர் ஃபால். சோ ஒரு அரேஞ்ச் மேரேஜ் வச்சு நம்ம இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இதே மாதிரி இன்னொரு லவ் மேரேஜ் வச்சு மீதி இருக்கிற வாட்டர் ஃபால்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ரெண்டாவது நம்ம பார்க்கும் போது என்ன அப்படின்னா ஒரு லவ் மேரேஜ். சரியா? சோ இதுல பாருங்க, இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சோ நீலகிரி கேத்தரின் பைக்காரா அப்படின்னு 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. சேலத்துல கிள்ளியூர் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. விருதுநகர்ல ஐயனார் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் 4 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இதோட முடியல, இதுக்கு கண்டினியூஷன் இருக்கு. கவனிங்க. நீல நிற பைக்ல கிரி அப்படிங்கிற பையன் கேத்தரின் அப்படிங்கிற பொண்ணை பைக்ல தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்காக சேலம் வாங்க கிள்ளியூர் போறான். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீல நிற பைக்ல, அப்ப நீல நிற பைக்ல கிரி, அப்ப நீலகிரி. சரியா? அப்ப நீல நிற பைக்ல கிரி அப்படின்னா நீலகிரி. சரியா? கேத்தரின் அப்படிங்கிற பொண்ணை, சோ கேத்தரின் அதோட ஒரு வாட்டர் ஃபால்ஸ். சரியா? சோ கேத்தரின் அப்படிங்கிற பொண்ணை பைக்ல தூக்கிட்டு போய், இந்த பைக்னு வந்து தெரியுமா, சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், பைக்காரா. சோ பைக்ல தூக்கிட்டு போன கத்துவாங்க தெரியுமா, அந்த பைக்காரன் தூக்கிட்டு போறான், அந்த பைக்காரன் தூக்கிட்டு போறான், பைக்காரனை பிடிங்க அப்படின்னு கத்துவாங்க. சோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீல நிற பைக்ல கிரி அப்படிங்கிற பையன் கேத்தரின் அப்படிங்கிற பொண்ணை பைக்ல தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்காக, இதுக்கு கல்யாணம் பண்றதுக்காக போறான். அங்க அவனுக்கு சுடிதார் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சேலை வாங்குறதுக்காக எங்க போறான், கிள்ளியூர் போறான். இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீலகிரி அப்படின்னா கேத்தரின் அப்படிங்கிற பொண்ணு ஞாபகம் வந்துடும். எதுல தூக்கிட்டு போனாங்க, பைக்ல. அப்ப அவங்க எல்லாரும் எப்படி கத்துவாங்க, பைக்காரன் தூக்கிட்டு போறான், பைக்காரன் தூக்கிட்டு போறான் கத்துவாங்க. ஸோ பைக்காரன். ஸோ சேலை வாங்குறதுக்காக கிள்ளியூர் போறான். ஸோ சேலம் கிள்ளியூர், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக சேலை வாங்குறதுக்காக கிள்ளியூர் போறான். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ சேலை வாங்க கிள்ளியூர் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ண போவாங்க. எங்க போய், விருதுநகர் ஐயனார் கோவில தான் என்ன பண்றாங்க, அவங்க கல்யாணம் பண்றாங்க. ஸோ விருதுநகர் ஐயனார் கோவில கல்யாணம் முடிச்சுட்டு அவ சொல்றா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வைதேகி, செங்குபதி, சிறுவாணி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. வைதேகி, செங்குபதி, சிறுவாணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 3 பேர் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா?
ஸோ அப்போ விருதுநகர் ஐயனார் கோவில்ல கல்யாணம் முடிச்சிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வைதேகி, செங்குபதி, சிறுவாணியை பார்க்க எங்க போறாங்க? கோயம்புத்தூர் போறாங்க. அங்க போனவங்க என்ன பண்றாங்க? கோவை குற்றாலத்துல குளிச்சுட்டு வேலை வேணும்தான், கண்டிப்பா மேரேஜ் முடிச்சாச்சு, ஸோ கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க திருப்பூர் போனா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில எங்க போறாங்க? திருப்பூர் போறாங்க. சரியா? ஸோ இதுல விருதுநகர் ஐயனார் டைரக்டா முடிச்சிடலாம். ஸோ விருதுநகர் ஐயனார் கோவில்னா விருதுநகர்ல ஐயனார் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சரியா? ஸோ கோயம்புத்தூர்ல உங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறாங்க. யாரெல்லாம்? வைதேகி, செங்குபதி, சிறுவாணி. அது 3மே என்னது? வாட்டர் ஃபால்ஸ். சரியா? ஸோ வைதேகி, செங்குபதி, சிறுவாணி அப்படிங்கிற உங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னது வந்திருக்கு? வாட்டர் ஃபால்ஸ்ல வந்திருக்கு. அவங்க எங்க போய் குளிக்கிறாங்க? கோவை குற்றாலம், அதுவும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ். சரியா? ஸோ அடுத்து திருப்பூர்ல இருந்து அதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து திருப்பூர் போறாங்க இப்போ. ஸோ அது அதோட கண்டினியூஷன். ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க வந்து திருப்பூர் போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ திருப்பூர்ல போய் யாரை பார்க்க போறாங்க அப்படின்னா திருப்பூர் திருமூர்த்தி. ஸோ ரைமிங்கா இருக்கா? ஸோ திருப்பூர் திருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆளை தான் பார்க்க போறாங்க. ஸோ திருப்பூர் திருமூர்த்தி அப்படின்னா திருப்பூர்ல இருக்க வாட்டர் ஃபால்ஸ் என்னது? திருமூர்த்தி. ஸோ அங்க போனவொன்னா இங்க அந்த வேலை செய்யற ஒரு பையன் சொல்றான், அவர் வந்து மதுரைக்கு மாட்டுக்கு லாடம் கட்டுறதுக்காக போயிருக்காங்க. ஸோ மதுரைக்கு மாட்டுக்கு லாடம் கட்டுறதுக்காக போயிருக்காங்க. அங்கதான் குட் லாடம் கட்டுவாங்க அப்படின்னு. சரி, அவன் வந்து கொஞ்சம் படிக்காத பையன், குட் லாடம் நல்ல லாடம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்றதுதான் குட் லாடம் அப்படின்னு சொல்றான். சரியா? ஸோ அப்ப திருப்பூர் திருமூர்த்தியை பார்க்க போனா அவர் எங்க போயிருக்காரு? மதுரைக்கு மாட்டுக்கு லாடம் கட்டுறதுக்காக போயிருக்காங்க. அங்கதான் என்ன பண்ணுவாங்க? குட் லாடம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்க. ஸோ மதுரையில தான் இது குட்லாடம்பட்டி அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அப்போ மதுரை மாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மதுரைனா மாடு, ஜல்லிக்கட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கதான் லாடம் நல்லா கட்டுவாங்க. ஸோ மதுரையில குட் லாடம் கட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மதுரையில குட் லாடம்பட்டி. ஸோ மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் வந்து மதுரைக்கு போயாச்சு. திருப்பூர்ல அந்த அண்ணனையும் பார்க்க முடியல, திருமூர்த்தி அண்ணனையும் பார்க்க முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கன்னியாகுமரிக்கு ஒரு டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வராங்க? கன்னியாகுமரி வராங்க. ஸோ கன்னியாகுமரி வந்த உடனே அங்கே திருப்பரப்புல வாட்டர் ஃபால்ஸ், திருப்பரப்பூர் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ திருப்பரப்புல இருக்கிற ஒரு வட்ட பாறையில காளிசாமி சிலை உழுக்க வச்சுட்டு இருந்துச்சு. சரியா? ஸோ காளிசாமிங்கிற ஒரு சிலை கையில உலக்க வச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சாமியை கும்பிட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க? அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? திருப்பரப்புல ஒரு வட்ட பாறையில காளிசாமி சிலை உலக்க வச்சுட்டு இருந்துச்சு. அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. திருப்பரப்புல ஒரு வட்ட பாறையில காளிசாமி சிலை உலக்க வச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க கன்னியாகுமரி வந்திருக்காங்க. திருப்பரப்புல ஒரு வட்ட பாறையில காளிசாமி சிலை உலக்கே வச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 4 வாட்டர் ஃபால்ஸும் நமக்கு இது மூலியமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2 மேரேஜ் ஸ்டோரி தான். ஒரு அரேஞ்ச் மேரேஜ், வந்து ஒரு லவ் மேரேஜ். இந்த 2 ஸ்டோரி நீங்க வந்து தெளிவா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நீங்க என்ன கேட்டாலும் நீங்க ஈஸியா எழுதலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது தெரியணும் அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.